தன்னம்பிக்கை தரும் ஒரு சிறிய கதையை பார்ப்போமா? ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். ரவியின் மனதில் எப்போதும் ஒரு கனவு இருந்தது. உலகின் உயரமான மலையை ஏறுவது. எல்லோரும் அவனை ரசித்து பார்த்து அதை பெரிய கனவாக நினைத்தனர். ஆனால் பலர் அவனை எச்சரித்தனர். ரவி, அது உனக்காக இல்லை, அது கடினம். நீ முயற்சி செய்யும் முன் தோல்வியடைவாய். இவ்வாறு பலவாறு பேசிக்கொண்டே இருந்தனர். ஆரம்பத்தில் ரவி சிறிது கவலைப்பட்டான். நான் முடியுமா, என்னால் முடியுமா என்று அவன் தன்னை சந்தேகித்து கொண்டான். ஆனால் அவன் மனதில் ஒளி வந்தது. நான் முயற்சி செய்யும் வரை நான் தோல்வியை அடையவில்லை. தோல்வி என்பது கற்றலின் ஒரு பகுதி மட்டுமே. அதன் பிறகு அவன் தினமும் காலை எழுந்து பயிற்சி செய்ய தொடங்கினான். முதலில் சிறிய மலைகளை ஏறினான். அவன் கால்கள் வலித்தன, கைகள் கசிந்தன. ஆனாலும் அவன் ஒவ்வொரு முறையும் கற்றுக்கொண்டான். நான் எப்படி உயரம் கடக்கலாம் என்று சிந்தித்து புதிய வழிகளை முயற்சி செய்தான். ஒரு நாள் அவன் நண்பர்கள் வந்தனர். ரவி, உன்னால் இது முடியாத காரியம், மிகவும் கடினமான விஷயம் என்று கூறினார்கள். ஆனால் ரவி அவர்களை எண்ணி கவலையடையவில்லை. அவன் கூறினான், நான் வெற்றியடைய முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். நான் தோல்வியினை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று. மிகவும் கடினமான காடுகள், பாறைகள், காற்று வீசும் பனித்தொடர்கள் எல்லாம் அவனை தடுத்தன. அவன் பலமுறை விழுந்தான். ஆனால் எப்போதும் மீண்டும் எழுந்தான். ஒருபோதும் மனதில் என்னால் முடியாது என்று நினைத்ததில்லை. ஒவ்வொரு தடுமாற்றமும் அவனை வலுவாக்கியது. ஒரு நாள் ரவி உலகின் மிக உயரமான மலை உச்சியை நோக்கி கடைசி படியை ஏறினான். இதை பார்க்க வந்த அனைவரும் வியந்தனர். அவன் நிம்மதியாக சிரித்து உச்சிக்கு வந்து வெற்றி களிப்போடு புன்னகை சிந்தினான். அந்த கணத்தில் அவன் உணர்ந்தது, நான் தோல்வியடையவில்லை, நான் முயற்சி செய்தேன். அது போதும், என் நம்பிக்கைதான் எனக்கு உச்சியை அடைய வழி செய்தது என்றான். ரவி திரும்பி பார்க்கும்போது தன் பயணம் எவ்வளவு கடினமாக இருந்ததோ, ஆனால் ஒவ்வொரு தடையும் அவனை வலுவாக்கியதை எண்ணி மகிழ்ச்சியடைந்தான். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது, எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தாலும் தொடர்ந்த முயற்சி, நீடித்த பொறுமை, உறுதியான மனப்பான்மை என்ன கொடுக்கும்? நமக்கு வெற்றியை கொடுக்கும். தன்னம்பிக்கை இருந்தால் கடினமான கனவும் மெய்ப்படும் என்பதே இக்கதையின் கருத்து. நன்றி.